வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. என்னன்றதை பற்றி நாம் பார்க்கலாம். எந்த சவரனுக்குள்ளாமல் நீங்கள் வச்சிங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும், இல்லை இதுதான் நான் இவ்வளோ வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன், எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எல்லாமே பலதரப்பட்ட நபர்கள் கேள்விகள் மேலே கேட்டே தான் இருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியில் இனி இவ்வளோ பணம்லாம் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ 5 சவரன் வரைக்கும் நகை கடன்களை வச்சுக்கலாம். ஒரு 10 வங்கிகள், 8லேருந்து ஒரு 10 வங்கிகள், அதுவும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். ஸோ தமிழகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழக மாநிலத்துடைய கூட்டுறவு வங்கிகள் பார்த்திங்கன்னா இதற்கு முழு தகுதியும் உடைய வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர ஒரு 9 வங்கிகள் பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்குது. இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 7லேருந்து ஒரு 9 வங்கிகள் இருக்குது. இவைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் இந்த டிசம்பர் மாதம் 31 முன்னாடி வாங்கக்கூடிய கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி ஆகுமே தவிர வேறு எந்த கடன்களும் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக டிசம்பர் 31 நீங்கள் கடன்களை பெற்றிருந்தால் அந்த கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுறாங்க. ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா தேர்தலை கருத்தில் கொண்டு ஜனவரி வரைக்கும் கூட இதை நீட்டிப்புகள் நடக்கலாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி அரசு சர்ப்ரைஸ் இதற்கு தரப்போகிறாங்க. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்கம் கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடையே குறையவில்லை. நம்பகத்தன்மை குறைந்து வட்டி உள்ள காரணங்களுக்காக நகைக்கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலில் விரைவில் தமிழகத்திற்கு வரவுள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு தமிழக அரசு தரப்பில் வெளியாகுமா என்ற ஆர்வம் பெருகி வருகிறதுங்க. உலகம் முழுவதுமே தங்கத்திற்கென்று ஒரு தனி அடையாளம் இருப்பது எல்லோருக்குமே தெரியும். அனைத்து காலங்களில் இருந்தும் வருகிறது. தற்பொழுது உலக அளவிலான பொருளாதாரத்தின் நிலைமை, தங்கத்தின் தேவை, புவிசார் அரசியல் பதட்டங்கள் போன்ற காரணங்களுக்காக தங்கம் தினசரியில் அடிப்படையில் மாறுபட்டு காணப்படுகிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தங்கத்தடையில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஆனாலும் தேவைப்படும் அவசர காலங்களில் அந்த தங்கத்தை பணமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதால் தங்கத்தின் மதிப்பு எப்பொழுதுமே குறையாமல் உள்ளது. ஸோ பொதுமக்கள் அவசரத்துக்கு பண தேவை ஏற்படும் நேரத்தில் வங்கிகளில் உள்ள நடைமுறைகளை பின்பற்றி நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியை அதிக அளவில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் நடைபெறாமல் இருந்துச்சு. இனி எல்லா மாவட்டத்திலுமே நகைக்கடன் தள்ளுபடியை அமலில் கொண்டு வர போகிறதா சொல்லிட்டாங்க. பொதுவாக தங்க நகை கடன்கள் வங்கியில் பெறுவதற்கு பெரிய அளவிலான நிபந்தனைகள், விதிமுறைகள் கிடையவே கிடையாது. மற்ற கடன்களை விட நாங்கள் நகைக்காக வட்டி விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது. ஒவ்வொரு வங்கிக்கும் ஏற்ப மாறினாலும் அந்தந்த வங்கிகளில் ஒட்டு விகிதம் இந்த கடனுக்கு தான் குறையுங்க. எனவே தேசியமயம் மட்டுமில்லாதது கூட்டுறவு வங்கியின் கூட்டுறவு சொசைட்டிகளிலும் நடைமுறையில் உள்ள தங்கங்களை விரைந்து வழங்கணும் அப்படின்ற குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நகைக்கடன் பெறுவதற்கு உண்டான சரியான டைமு. இந்த டைமில் போயிட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 சவரனுக்கு மேலே, 1 சவரன் அப்படி போனால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 5 சவரனுக்கு உள்ளார நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால தாங்க நகைக்கடன் தள்ளுபடியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க நகைக்கடன் தள்ளுபடியும் 5000 ரூபாய்க்குள்ளேயே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அடங்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த 5 சவரனுக்குள்ளே தான் மட்டும் நகைக்கடன் அடங்கும், மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி தமிழக மக்களுக்கு ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. என்னன்றதை பற்றி நாம் பார்க்கலாம். எந்த சவரனுக்குள்ளாமல் நீங்கள் வச்சிங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும், இல்லை இதுதான் நான் இவ்வளோ வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன், எனக்கு தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எல்லாமே பலதரப்பட்ட நபர்கள் கேள்விகள் மேலே கேட்டே தான் இருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியில் இனி இவ்வளோ பணம்லாம் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ 5 சவரன் வரைக்கும் நகை கடன்களை வச்சுக்கலாம். ஒரு 10 வங்கிகள், 8லேருந்து ஒரு 10 வங்கிகள், அதுவும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். ஸோ தமிழகத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழக மாநிலத்துடைய கூட்டுறவு வங்கிகள் பார்த்திங்கன்னா இதற்கு முழு தகுதியும் உடைய வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர ஒரு 9 வங்கிகள் பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்குது. இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 7லேருந்து ஒரு 9 வங்கிகள் இருக்குது. இவைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கக்கூடிய கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி ஆகுமே தவிர வேறு எந்த கடன்களும் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் கடன்களை பெற்றிருந்தால் அந்த கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுறாங்க. ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய தேர்தலை கருத்தில் கொண்டு ஜனவரி வரைக்கும் கூட இதை நீட்டிப்புகள் நடக்கலாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி அரசு சர்ப்ரைஸ் இதற்கு தரப்போகிறாங்க. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்கம் கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடையே குறையவில்லை. நம்பகத்தன்மை குறைந்து வட்டி உள்ள காரணங்களுக்காக நகை கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தலில் விரைவில் தமிழகத்திற்கு வரவுள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு தமிழக அரசு தரப்பில் வெளியாகுமா என்ற ஆர்வம் பெருகி வருகிறதுங்க. உலகம் முழுவதுமே தங்கத்திற்கென்று ஒரு தனி அடையாளம் இருப்பது எல்லோருக்குமே தெரியும். அனைத்து காலங்களில் இருந்தும் வருகிறது. தற்பொழுது உலக அளவிலான பொருளாதாரத்தின் நிலைமை, தங்கத்தின் தேவை, புவிசார் அரசியல் பதட்டங்கள் போன்ற காரணங்களுக்காக தங்கம் தினசரியில் அடிப்படையில் மாறுபட்டு காணப்படுகிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தங்கத்தடையில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஆனாலும் தேவைப்படும் அவசர காலங்களில் அந்த தங்கத்தை பணமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதால் தங்கத்தின் மதிப்பு எப்பொழுதுமே குறையாமல் உள்ளது. ஸோ பொதுமக்கள் அவசரத்துக்கு பண தேவை ஏற்படும் நேரத்தில் வங்கிகளில் உள்ள நடைமுறைகளை பின்பற்றி நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியை அதிக அளவில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலுமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் நடைபெறாமல் இருந்துச்சு. இனி எல்லா மாவட்டத்திலுமே நகைக்கடன் தள்ளுபடியை அமலில் கொண்டு வர போகிறதா சொல்லிட்டாங்க. பொதுவாக தங்க நகை கடன்கள் வங்கியில் பெறுவதற்கு பெரிய அளவிலான நிபந்தனைகள், விதிமுறைகள் கிடையவே கிடையாது. மற்ற கடன்களை விட நாங்கள் நகைக்காக வட்டி விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது. ஒவ்வொரு வங்கிக்கும் ஏற்ப மாறினாலும் அந்தந்த வங்கிகளில் ஒட்டு விகிதம் இந்த கடனுக்கு தான் குறையுங்க. எனவே தேசியமயம் மட்டுமில்லாதது கூட்டுறவு வங்கியும் கூட்டுறவு சொசைட்டிகளிலும் நடைமுறையில் உள்ள தங்கங்களை விரைந்து வழங்கணும் அப்படின்ற குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க நகைக்கடன் பெறுவதற்கு உண்டான சரியான டைமு. இந்த டைமில் போயிட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 சவரனுக்கு மேலே, 1 சவரன் அப்படி போனால் கூட ஒன்றும் தப்பில்லை. ஆனால் 5 சவரனுக்கு உள்ளார நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால தாங்க நகைக்கடன் தள்ளுபடியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க நகைக்கடன் தள்ளுபடியும் 5000 ரூபாய்க்குள்ளேயே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அடங்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த 5 சவரனுக்குள்ளே தான் மட்டும் நகைக்கடன் அடங்கும், மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி தமிழக மக்களுக்கு ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.